ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி 2 முட்டையை வச்சு ஈஸியாக ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக நம்ம பண்ணி எடுத்துடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வேக வச்ச முட்டை 2 எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்படி துருவினதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மிளகாய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைகோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் இதிலே நமக்கு சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போ முட்டை நம்ம துருவி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரைஸுக்கு ஹெல்த்தியான நமக்கு ஒரு சைட் டிஷ் ரெடியாக இருக்குது. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூட்டு வைக்க டைம் இல்லைன்னா இதே மாதிரி குயிக்காக ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தியில் இது ஸ்டஃபிங் வச்சு கூட இதை ரோல் பண்ணிக்கலாம். லைட்டாக மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டையை வச்சு முட்டை பொடி மாஸ் இதே மாதிரி நீங்கள் குயிக்காக பண்ணுங்கள். இந்த முட்டை பொடி மாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.